இந்த நபருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, வைஃப் வந்து செக்ஸில் பங்கேற்றுக்க மாட்டேன்றாங்க, ஜட மாதிரி படுத்துட்ருக்காங்க, அவங்க சைட்லேருந்து எந்த விதமான தூண்டுதலும் ஒத்தாசம் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வாட்டி, செக்ஸ்ன்றது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி. இப்போ டென்னிஸில் டபுள்ஸ் விளையாடுறீங்க இல்லையா, 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணால் தானே அது நல்லபடியாக நடக்கும். கிரிக்கெட்டுக்கு 2 பேட்ஸ்மேனும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ண தானே நடக்கும். அதே மாதிரி தான். ஏன்னா ஒரு ஆண் வந்து மனசில் ஆர்வம் இருக்கலாம், அவர் இந்த பெண்ணை கட்டி பிடிச்சி தொடுறப்போ விருப்பத்தன்மையாக வரலாம். ஆனால் அந்த விருப்பத்தன்மை நல்லா நீடிக்கணுமுன்னா, தேவைப்பட்ட அளவுக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா, அந்த செக்ஸ் சுகமாக இருக்கணுமுன்னா அவருக்கு 2 பேருக்குமே பெண்கள் பக்கத்துலேருந்து ஒரு இன்வால்மெண்ட் தேவைப்படுது. அவனும் ஈக்குவலாக வந்து தூண்டுதல் கொடுக்கணும், அவளும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா திருப்பி முத்தம் கொடுக்கணும். அந்த மாதிரி ரெசிப்ரோகேட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி பண்ணணும். அப்படி இருந்தால் தான் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு ஆண் உறுப்பு விருப்பத்தன்மை நீடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா எதை பண்ணி முடிச்சிடுவாங்க அவசரமாக, அதை ஃபுல்லாக இன்பம் அனுபவிக்க முடியாது. ஆகையினால்தான் வாஸ்தாயனர் தன்னுடைய நூல் காமசூத்ரா சொல்லியிருக்காரு, இது ஒரு சமபோகம். அதாவது ஆணும் பெண்ணும் கூடுறத வந்து செக்ஸில் ஈடுபடுறத வந்து சம்ஸ்கிருதத்தில் சம்போகம்னு சொல்லுவாங்க. இந்த சம்போகம் எப்போ நல்லா இருக்கும்? சகபோகம், அதாவது 2 பேரும் அனுபவிக்கிறது தான். அது மட்டும் இல்லை, இது சமபாகம், 2 பேரும் பங்கேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சகபோகம், சமபோகம், சம்போகம். ஆகையினால இது தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. இப்போ சில பேர் கேள்வி கேட்குறான், அப்படின்னு என்ன சார், மற்றவங்கெல்லாம் சில பேர் ரேப் பண்ணுறாங்களே, அவங்கெல்லாம் அவங்களுக்கு என்ன கிடைக்கிது, பெண் சைடில் என்ன சப்போர்ட்டுன்ட்டு ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க நம்ம மாதிரி பொதுமக்கள் கிடையாது. அவங்க மனநிலை வேறு மாதிரி இருக்கும். ஆங்கிலத்தில் மருத்துவரை சொல்லுவாங்க சைக்கோபாத்னு சொல்லுவாங்க, ரேபிஸ்ட்டு. அவங்க சுகம் இன்பம் தூண்டுதல் ஒரு பெண்ணுடைய இதனால் கிடையாது, பார்ட்டிசிபேஷனால். ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணி கொடுமைப்படுத்தி அந்த பெண்ணை இன்சல்ட் பண்ணி அதுக்கு வலி உருவாக்கினா தான் அவனுக்கு திருப்தி இன்பம் கிடைக்கும். நம்ம மாதிரி பொதுமக்கள் அது மாதிரி பண்ண முடியாது. ஆகையினால கண்டிப்பாக பெண் சைட்லேருந்தும் அந்த இது தேவைப்படுது. புரிஞ்சுதா? ஆகையினால இது ஆண் மட்டும்தான் பண்ணணும், பெண் மட்டும்தான் கிடையாது அப்படின்னு நினைக்காம, ஆணும் பெண்ணும் 2 சமமாக சேர்ந்து ஒருத்தர் தோண்டி விட்டு செக்ஸ் சுகத்தை நல்லா அனுபவித்தா அப்போ தான் ரொம்ப அளவுக்கு அது சுகம் இன்பம் கிடைக்கும்.